கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை விசாலமான இடத்திலே வைத்து தீமை நின்று விலக்கி தப்புவித்து காத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்து இருக்கின்றான். அது உங்களின் எதிர்கால கனவுகள், குடும்பத்தை குறித்த திட்டங்கள், ஊழியத்தில் மற்றும் பணியிடங்களில் அடைத்து வைத்ததோடு மாத்திரமல்லாமல் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதி இவைகளில் கட்டப்பட்டு அவிழ்ப்பார் யாரும் இல்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற, கண்ணீர் வடிக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாய் இருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக விடுதலை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். தாவீதை கர்த்தர் கோலியாத் என்கிற பலங்கொண்ட அசுரனிடமும் சிங்கத்தின் கரடியினிடமும் இருந்து விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் கோலியாத்தை போன்றோ, சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தந்து ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக விசாலத்தில் வைக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று உள்ளது. ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால், அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகையில் முயற்சிக்கின்றான். எல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் பகையுமாக வருகிறது. ஆனாலும் அவன் விசுவாசத்துடன் தொடர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள், பகைகள் அமைதலானது, பலுகி பெருகி இருக்கும்படி ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகள் எவைகளிலெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தையும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகளின் தயவு கிடைக்க பண்ணி பலுகி பெருகி இருக்கும்படி ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் இருளாய் காணப்படுகிறதோ அது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி, கையின் பிரயாசங்களில் பற்றாக்குறை, சரீரத்தில் உள்ள பலவீனம், வியாதி இவற்றினால் உங்களின் எண்ணங்கள், யோசனைகள் போன்றவற்றில் இருளாய் காணப்பட்டு மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு சோர்வுகள், விடாய்த்து போன நிலைகள் இவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளான சூழ்நிலைகளை வெளிச்சமாக்கி ஆசிர்வதிக்கிறார். நான்காவதாக வெற்றியை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 33வது வசனத்தில் அவர் என் வழியை செவ்வையாக்குகிறார் என்று உள்ளது. மற்றும் ஏசியாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தில் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதிராக மலை போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று அவைகளை எல்லாம் தகர்த்து நிர்மூலமாக்கி கோணலான எல்லாவற்றையும் செவ்வையான வழிகளாய் மாற்றி உங்களுக்காய் அவரே அரணும் கோட்டையும் கேடகமுமாக இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும்
கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் அவர் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து விசாலமான இடத்திலே வைத்து உங்கள் இருளை வெளிச்சமாக்கி வெற்றியை தந்து ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஒருவராலும் விடுவிக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை விடுவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிற நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் வாசிக்கலாமா? அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமேன். இது கர்த்தர் வெறுக்கிற 6 காரியம். இன்னொன்று 7வது காரியம் இதுதான். அப்ப அபத்தம் பேசும் பொய் சாட்சி அப்படின்னா, அபத்தம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா நியாயமற்ற, பொய்யான, அதாவது தகுதியற்ற, இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு விஷயமே இல்லை அப்படி எடுத்து பேசுவாங்களே, அதுதான் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, ஒரு நியாயமற்ற ஒரு பொய் சாட்சியை யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த பொய் சாட்சினாலே நமக்கு எங்கெங்க ஞாபகம் வந்துடும்? சிலுவை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? இந்த ஜனங்களை ஏவி விடுறாங்க. யாரெல்லாம் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் வேதப்பாரனை ஏவி விடுறாங்க. என்ன சிலுவைக்கு கொண்டு போகணும் எப்படியாகுது, அதுக்கு பொய் சாட்சி தேடுறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரிலாம் தேவதூஷணம் சொன்னாங்க, அவர் தேவனை அவங்க தூஷணம் பண்ணாரு, ஆனா தேவதூஷணம் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பொய் சாட்சிகளை ரெடி பண்ணி தான் கர்த்தரை சிலுவைக்கு கொண்டு போனாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, இப்படி பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அர்த்தமற்ற, நியாயமற்ற பொய் சாட்சிகளை நம்ம சொல்லக்கூடாது. தீமையான பொய் சாட்சிகளை நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடந்ததோ நடந்த விதமா சொல்லுங்க, இல்லைன்னா கர்த்தர் இது பாவம்னு சொல்றாரு. அப்ப யாருக்காகவும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இன்னைக்கு கோர்ட்ல அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், பொய் சாட்சி சொல்றவங்கள நம்ம தனியா ஒரு டீமாவே வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் ரொம்ப அருவருப்பா பார்க்கிறார். அடுத்தது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ள என்ன செய்யறாங்களாம்? விரோதத்தை உண்டு பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் புகுந்து அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொத்துக்கள் சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை பெருசா போயிடும். இது ஈவன் அவங்க ஒரு மனைவியா கூட இருக்கலாம், அண்ணன் மனைவியா இருக்கலாம், தம்பி மனைவியா இருக்கலாம். இப்படி விரோதத்தை உண்டு பண்ணுது. நல்லா 2 பேரும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் போட்டுட்டு, ஒருத்தர் தட்டுல ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து இந்த சண்டை ஆரம்பிச்சிடும். ஏன் உன் சட்டையை போடுறாரு, ஏன் உன் இடத்துல படுக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு என்ன ஆயிடுங்க, ரொம்ப அது பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரருக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? அந்த சண்டைய, விரோதத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய சகோதரருக்குள்ள நம்ம விரோதத்தை உண்டு பண்ணி கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, விரோதமா இருந்தா நம்ம வேணா சேர்த்து வைக்கலாம். ஆண்டோட ஆபத்தை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை ரொம்ப அழகா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களை சேர்த்து வச்சலாம். ஆனா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? விரோதத்தை உண்டு பண்ணி கொடுக்கூடாது. வேதத்துல சகோதரனை பகைச்சவங்க இருக்கிறாங்க, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணவங்க இருக்காங்களா? யோசித்து நீங்க என்ன செய்யுங்க, இதற்கான பதிலை கண்டுபிடிங்க. இந்த கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம், ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல ஆவியானவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்க இருதயத்துல ஆழமாய் பதிந்து, நாங்க மட்டும் இல்லை, இது அநேகருக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஏசாயா 4:12. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக வந்து உங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படியாக போராடி கொண்டிருக்கும் சத்துருவை கண்டு பயப்பட வேண்டாம். உங்கள் சார்பில் நின்று கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். அப்பொழுது உங்களுக்கு எதிராக போராடியவர்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். உங்களுக்குரியதை அபகரிக்கும்படியாக, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கும்படியாக, உங்களுக்கு கிடைக்கும் உயர்வை தடுக்கும்படியாக இதுவரை போராடி கொண்டிருந்த சத்துருவை கர்த்தர் முறியடிக்கிறார். இனி நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு எதிராக போராடியவர்களை காண முடியாது. கர்த்தர் உங்கள் எல்லையை விட்டே அவர்களை துரத்தி விட்டார்.
இந்த வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தோ நாசம் மோசங்களோ அணுகாத படிக்கு பாதுகாத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராட வரும் சத்துருக்களை இருந்த இடம் தெரியாமல் ஓடச் செய்வார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாட்களை நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. ஆதிகாமம் 13ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்ததியை பூட்டி தூளை போல பெருக பண்ணுவேன், தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் நினைவு கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனை சகோதரி, பாருங்கள், இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே ஆபிரகாமும் அவனுடைய சகோதரனுமாகிய அங்கே இந்த நாட்களில் அங்கே பார்க்கிற வேளையில் அவர்களுடைய மந்தர்களுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளும் நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே லோத்து ஆபிரகாமை விட்டு இந்த நாட்களில் கூப்பிடுவதை பார்க்கிறோம். அருமையான அனுப்பிள்ளர்களே, அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் அதற்கு பிறகு தேவன் வந்து ஆபிரகாமை பேசுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுக்கிறது மட்டுமல்ல, சந்ததியும் பூமியின் துணை போலவும் எண்ணக்கூடால் உன் சந்ததி எண்ணப்படும் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்திலே உள்ள ஒரு முக்கியமான காரியம் என்ன, நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு ஜனங்கள் நம்மை விட்டு விலகுகிற வேளையில்தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர முடியும். நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு சிலர் நாட்களில் என்ன செய்வார்கள், தடையாக இருப்பதனால் ஆண்டவன் அந்த ஆசீர்வாதங்களை எங்கள் மத்தியில் இந்த நாட்களை நிறைவேற்ற முடியாமல் இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நண்பர்களா இருக்கலாம் அல்லது சில உறவினர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் தடையா இருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே செயல்பட முடியாதபடி இந்த நாட்களில் அவர்கள் தடைகளை போட்டுக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை இந்த நாட்களை விட்டு நீண்ட நாட்களாக அந்த ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்க வேண்டிய கட்டங்களிலே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால இந்த நாட்களிலே நாங்கள் தேவன் நம்மோடு பேசி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதா இருந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களுக்கு உடலா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தள்ளிவிட வேண்டும் என்பதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. இங்கே இருந்த நாட்களிலே தினமும் கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனால் லோத்து அங்கே இந்த நாட்களிலே ஆபிரகாமை விட்டு ஒன்றைக்கு இந்த நாட்களிலே அங்கே விலகினாரோ அந்த நிமிஷத்திலே இருந்து தேவன் தெளிவாக இந்த நாட்களில் ஆபிரகாமுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே இந்த நாட்களில் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அங்கே தேவனுக்கு புரியமில்லாத காரியம், விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மீண்டுமா சுதந்திரித்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாட்களை வரக்கூடியவர்களாக இருக்கும். சில வேளைகளில் பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சிலர் இந்த நாட்களில் நமக்கு முட்டுக்கேடாக இந்த நாட்களில் இருக்கிறார். இருந்தால் ஆவியானவர்கள் நாங்கள் நடக்க முடியாதபடி அவர்கள் ஏதாவது தடைகளை இந்த நாட்களை போட்டுக்கொண்டு இந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளும் அதைத்தான் நாங்கள் பார்க்க வேலையிலோ அதன் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் ஆவியானவர்கள் நடக்க முடியாதபடி வாழ்க்கையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதபடி மாம்சத்திலே இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்துக்குரிய காரியங்கள் அங்கே நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு இருக்குமா இருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆவியானவர்கள் இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே
நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை அங்கே இந்த நாட்களில் நிறைவேறக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனால இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த நாட்களில் அங்கு தேவன் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் வேண்டாத காரியங்களை நாங்கள் விட்டு ஐக்கியப்படுகிற வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களில் அது இந்த நாட்களில் நிறைவேறும் என்பதை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற தனியா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தோடாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.